வணக்கம் மக்களே. இன்றைக்கு பிரசங்கி 11ஆம் அதிகாரம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரணமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்றும் நீ அறியாயே. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாயிருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் மித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. ஆமென் மக்களே. இந்த பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தில் 10 வசனம் இருக்குது. இந்த 10 வசனம் 10 முத்துக்களாக இருக்குது. நீங்கள் இதை 2 வாட்டி 3 வாட்டி வாசித்து பாருங்கள். இதில் நிறைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். எல்லாமே பூமிக்கு கீழே எல்லாமே மாயை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாலிப வயது மாயை, நம்முடைய சொத்துக்கள், நம்ம எல்லாமே என்னது ஒரு மாயை தான். இந்த வசனங்களை வாசிக்க வாசிக்க நமக்கு நிறைய அர்த்தங்கள் இதில் புரியும். ஸோ மக்களே, நீங்கள் அனைவரும் இந்த பிரசங்கி எல்லா அதிகாரத்தையும் வாசிங்க. நான் எல்லா அதிகாரம் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி 11வது அதிகாரம். நாளையோடு முடிஞ்சிடும். 12 அதிகாரம் இருக்குது பிரசங்கியில். இந்த 12 அதிகாரத்துலையும் எவ்வளோ அர்த்தங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வாசித்து பாருங்கள், மறந்துடாதீங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.